Hi, hello everyone. இன்னைக்கு நம்ம Lathas Kaimanamல simple and tasty ஒரு ஸ்பைசியான ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த லாக்டவுன் டைம்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃப்ரை ரெசிபி தான் இன்னைக்கு பண்ணி காட்ட போறேன். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரொம்ப பேசிக் இன்கிரிடியன்ட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். இது கத்திரிக்காய் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ண கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கத்திரிக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்றதுக்கு முன்னால ஒரு கத்திரிக்காயும் நல்லா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துட்டு உள்ள நாளாக நம்ம கட் பண்ணிவிட்டு அது எதுவும் புழு பூச்சி எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தின்னா கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நான் செக் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கருக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் கடாயாக இருந்தீங்கன்னா இந்த ஃப்ரைக்கு கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், கீரின பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெங்காயம், நல்ல ஃபைன் சாப் பண்ண வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes மட்டும் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட், இது பூண்டு ப்ளஸ் காஞ்ச மிளகாய் 2ஐயும் இடித்து ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட். இது நம்ம மிக்சியில் நல்லா கோஸாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 to 5 minutes நல்லா அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு காஞ்ச மிளகாய் 2மே நான் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக தான் நான் மிக்சியில் கோஸாக கிரைண்ட் பண்ணேன். ஸோ அதுக்காக அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம ஒரு 2 to 3 minutes வதக்கிட்டு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் நீளமாக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். என்ன ஷேப்பில் வேணுமோ நம்மளோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மசாலாவோட நம்ம ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல கார்லிக் ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு ஸ்லோ குக் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 minutes நல்லா அந்த கத்திரிக்காயெல்லாம் வேக விட்டு நம்ம மூடி போட்டு குக் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா ஃப்ரை ஆக அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த கத்திரிக்காயில் இறங்குறது நமக்கே தெரியும். இந்த மாதிரி நல்ல ஒரு 10 to 15 minutes நம்ம கண்டிப்பாக இதை ஃப்ரை பண்ணணும். இது ஒரு நான்ஸ்டிக் கடாயில் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அடி பிடிக்காமல் நல்லா ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணிடலாம். அதனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணி இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். இதுக்கு ரொம்ப ஆயில் கூட எடுக்காது. நம்ம ஒரு 2 to 3 tablespoons ஆயிலே நம்ம இந்த ஃப்ரை ரெசிப்பியை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரை சாம்பார் சாதம், தயிர் சாதம் ப்ளஸ் ரசம் சாதம் இதுக்கெலாம் ரொம்ப ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு நல்ல ஃப்ரை நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரை நல்லா ஸ்லோ குக் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 2 to 3 times நல்லா மூடி போட்டு திறந்து நம்ம குக் பண்ணணும். இந்த அளவு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நம்மளோட கத்திரிக்காய் வதங்கி வந்தால் தான் அந்த ஃப்ளேவர்லாம் அதில் நல்லா இறங்கி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இதை மோர் குழம்போடு சர்வ் பண்ணியிருக்கேன். மோர் குழம்பு ப்ளஸ் கத்திரிக்காய் ஸ்பைசி ஃப்ரை சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.